ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய், நான் சரஸ்வதி விஜய். சோ இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்க போகுது நம்ம ஃபூகாட் கிளம்புறதுக்கு. இல்ல வெரி எக்ஸைட்டட். சரஸோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? இது எல்லாமே ஃபூகாக்கு எடுத்த ட்ரெஸ் தான். எல்லாமே சூப்பரா பட்ஜெட் ஃப்ரீயா இருக்கு. அந்த ஷாப்பிங் ஹால் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள நம்ம போலாம். வாரம் சத்குரு கோயிலுக்கு வருவோம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக வருவோம். இன்றைக்கி பிரசித்தியா மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. ரோமாவுக்கு லீவ் போட்டாச்சு. அவள் டயர்டாக இருக்குன்றா 2 டேஸாக, அதனால் அவளுக்கு லீவ் போட்டாச்சு. ரேஷன் கடையில் சக்கரை வாங்கிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இங்கே ஷாப்பிங் ஒர்க்லாம் இருக்குது. இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணணும். மெடிக்கலு, கிராசரிஸு, அப்புறம் பிரசித்தியாவுக்கு கொஞ்சம் கார்மெண்ட்ஸு, ரோமாவுக்கு கொஞ்சம் ஹூடிஸ், இது மாதிரி நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. இதை முடிச்சுட்டு அந்த வேலையை ஃபாலோ பண்ணோம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோஸில், இந்த சத்குரு சம்ஹாரமூர்த்தி கோயிலுக்கு வந்ததுலேருந்தா நம்ம லைஃபே ஒரு பெரிய சேஞ்சை நோக்கி நவந்துச்சு. நீங்களும் டெஃபினட்டாக திருச்சி வந்தீங்கன்னா சத்குரு சம்ஹாரமூர்த்தி கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். திருச்செந்தூரில் ஒரு ஜீவ சமாதி இருக்குது, அங்கே போனீங்கனாலும் போய் விசிட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல் குரு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மணி பாருங்கள் 10:30 ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து என்னடா ஃபோனை காணான்னு யோசிச்சுட்டே வந்தேன். பார்த்தா எங்கள் அம்மா பிரசித்தியாவை அனுப்பிச்சி விட்டாங்க. சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் படுத்துட்டாங்க, டயர்டாக இருக்குன்னு. சரசு சொல்லிட்டே தான் படுத்தா. பேக் டு பேக் ஒர்க்கு, வீடியோஸு, அதுக்கப்புறமேட்டு ஷாப்பிங், அங்கே போய் இங்கே போய் அலைச்சல், செமையான அலைச்சல். நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சதுலேருந்து கரெக்டாக என்னாச்சு ஒரு 10 நாளாக 12, 13 ஒரு 15 நாள் தான் ஆயிருக்குது. அதனால் வந்து செம்ம டயர்டாக இருக்கனால எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ தான் எங்கள் அம்மா எழுந்திரிச்சு வராங்க. ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு 1 ஹவர் தூங்கிட்டாங்க. பாருங்க, மூஞ்ச பாருங்கள். கேட்டால் தூங்கவே இல்லைன்றாங்க. திடீர்னு எழுந்திரிச்சு வராங்க, யாரோ பேசுகிற மாதிரி இருக்குன்ட்டு. சரசை போய் எழுப்பி விட்டு நான் சொன்ன வேலையெல்லாம் முடிக்கணும்ல, அதனால் சரசை எழுந்திரிச்சு தான் அவனை போய் எழுப்பி விட்றேன். ரோமா, ஏன் சோகமாகவே இருக்க? என்னாச்சு உனக்கு? எப்போ ஃபூகாக் போகணுன்னு இருக்கா? ஃபூகாக் போனால் உங்களுக்காமல் இருப்பியா? அழுகாமல் இருப்பியா? சேட்டை பண்ணாமல் இருப்பியா? சரியா? ஓகே, நாளைக்கு ஃபூகாக் போகிறோம். நம்ம இன்னைக்கே போகணுமா? நம்ம ஃப்ளைட் டிக்கெட் நாளைக்கு இல்லை போட்டிருக்கோம். இப்படி தான் பண்ணக்கூடாது. என்னைக்கு போட்டிருக்கோமோ அன்றைக்கி தான் போக முடியும். நாளைக்கு கிளம்பலாம். சரி, ஒழுங்காக டிவி பார்த்து ரெஸ்ட் எடு. பேக்கிங் ஒரு பக்கம் எங்கள் அம்மா பேரலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறப்ப செம்ம எங்கேஜிங்காக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல தான் இது வேணும் அது வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த டைம் வந்து ட்ரிபிள் மடங்காக இருக்குது. எல்லாம் நடக்குது, பட் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க. புது ட்ரெஸ்னால ஒன்றும் நம்ம மடித்து வைக்க தேவையில்ல. அப்படியே டேகை கட் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. அதனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போகுது இந்த பேக்கிங் ப்ராசஸ். இல்லைன்னா நம்ம எடுத்து அதை மடித்து வைக்கிறது பெரிய ப்ராசஸ்ஸு. எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நேற்றே பிரசித்தியாவுக்கும் ரோமாவுக்கும் பேக் பண்ணியாச்சு. மிச்சம் மீதி வாங்குற திங்ஸை மட்டும் உள்ளே அரைச்சா போதும். டு ஆர்கனைசர் ஆக்சுவலாக ஒரு 4 ட்ரிப்புக்கு பிறகு நான் வந்து திரும்பி புது ஆர்கனைசர் வாங்கிட்டேன். அந்த டப்பாலாம் மூடிலாம் கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் இந்த கிளிக் பண்ணி இப்படி மூடும்ல, அந்த லாக்கெல்லாம் வீணாக போயிடுச்சு. அதனால் வந்து 3 ட்ரிப்புக்கு மேலே இது திரும்பி அஃபோர்ட் பண்ணுறது வந்து கரெக்டு தான் அப்படின்னு நினச்சி இது மாதிரி சிலிக்கான் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் சைஸ்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ஒரு லைக் மேபி ஒரு மாதம் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணோம். அதான் ப்ரொசீஜர். கொஞ்சம் கெமிக்கல் வாடை அடிக்கும். அதனால என்ன அடிக்குது? 2 வாட்டி கழுவிட்டு வாடை அடிக்குதா? போயிடுச்சா? போயிடுச்சுங்களா? ரைஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் இன்னைக்கு சிம்பிள் பட் வெரி வெரி டேஸ்டியான ரெசிபி. அப்படியே வாசம் பறக்குது. முட்டையை அவிச்சு போட்டு அதை வெட்டி அது பேர் என்ன மசால் போட்டு தோசைக்கல்ல டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட என்ன ஷாலோ ஃப்ரை. இதோட வந்து மெயின் டிஷ் ரசம், சைட் டிஷ் இது ஒயிட் ரைஸ். சுட சுட சாப்பிட்றப்ப அப்படியே தேவாமிர்தமா இருக்கும். வீடியோ எடுக்கலாம் போகும் கூட அந்த வாசத்தை பார்த்து வந்து ஆமாம் என்னடா அப்படின்ட்டு வந்துட்டோம். பார்க்க பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கு. ஆமாம் சரசு, நாங்கள் இதை காலையிலே சாப்பிட்டுட்டோம். நீ சாப்பிட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு? காலையில் சாப்பிட்டீங்களா? இதே தான் செஞ்சீங்களா? பருப்பு சாதம், முட்டை வறுவல். அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்டாக இருக்கும். ரோமா சாப்பாட்டுக்கே வச்சு சாப்பிட்டுட்டேன். வெறும் சோறு தான் சாப்பிடு ரோமா. நான் பாருங்க சுட சுட ரசத்துல ஊத்தி வச்சிருக்கேன் அப்படியே. A few moments later.
ஸோ என்னோட ஃபூகாக் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னன்றத இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. என்னெல்லாம் வந்து பார்த்து நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் 800 ருபீஸ் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நம்ம ஷாப்பிங் பட்ஜெட் ஷாப்பிங் தான். யா, பட்ஜெட் ஷாப்பிங், பட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, பார்க்க அப்பீலிங்காக இருக்கணும். சரி, காட்டு. இது தெரியுமா இது தெரியாது அப்படின்னு வாங்கணும்ல, சிம்பு பொண்ணு வரல அந்த மாதிரி தான். ஸோ இது காட்டுறது எனக்கு தெரியலையே. ஒரே கன்ஃபியூஷன். அத்தனை ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கீங்க? இல்லை கணக்காக தான் வாங்கியிருக்கேன். நான் இது போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்போர்ட்டுக்காக வாங்கியிருக்கேன். நாளைக்கு போட்டு வரது. ஒரு பிளேசர் இல்லை, போகிறப்ப போட மாட்டேன். சிங்கப்பூர் போவோம்ல அப்போ போடுவேன். எனக்கு என்னன்னா சிங்கப்பூரில் டைமே இருக்காது. அது எப்படி அதுக்குள்ளே நான் மாற்ற போகிறேன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த பிளேசர் அண்ட் ஸ்கர்ட்டு இதான் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு வரப்போகிறேன். ஓகே, இது என்ன ப்ரைஸு? இது வந்து ஒரு 800 தான். எல்லாமே அவ்வளோதான் நான் வாங்கினேன், அதுக்கு மேலே நான் வாங்கல. சரி, போட்டு வாங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். எப்படி இருக்கு அப்பனோ? சூப்பராக இருக்குது. ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்குது. ரெட் கலரில் போட்டேன்னா ஏர் ஹோஸ்டஸ் மாதிரியே இருக்கும். நல்லா ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, ரெட் கலர் சூட் கேஸ் எல்லாம் போட்டு வந்து அதே மாதிரி இருக்கும். புக்காவோட ட்ரெஸ். ஆக்சுவலாக வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ கீழே தான் நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு அதான் கன்வீனியன்ட்டாக அண்ட் கம்ஃபர்டபுளாக அண்ட் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, ஏர்போர்ட்டுக்கு இது போட்டு போனால் செம்மையாக இருக்கும். எடே, சிங்கப்பூரே கலக்கிடலாம். கலக்குவேன் சிங்கப்பூரை கலக்குவேன், சிங்கிளாவே கலக்குவேன் பாரு. ஸோ இதுதான் என்னோட எலிகென்ட்டான ஸ்விம்மிங் ட்ரெஸ். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து குட்டியாக ஒரு ஸ்கர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஈஸியாக ரொம்ப அசிங்கமாக எதுவுமே தெரியாது, நம்ம கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணலாம். அதான் எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது. இது வந்து உங்களுக்கு ஜம்ப் சூட் மாதிரி இருக்குது. எல்லாமே ஒன்றா ஸ்டிச்சாக இருக்குது. நம்ம அப்படியே இப்படி போட்டு ஜிப்பு போட்டுக்கலாம். எடே, இதுதான் என்னோட செகண்ட் அவுட்ஃபிட். ஒரு கார்கோ பேண்ட். இந்த மாதிரி ஒரு பேண்ட்டை வாங்கணும் நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி வந்ததெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் காட்டன் பிளெண்டு மாதிரி வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி ஒன்று வாங்கினேன், அது வந்து துவைக்க எனக்கு வந்து நல்லா இல்லாமல் போயிடுச்சு. ஒரே இதுலேயே ஒரு மாதிரி ஃப்ளேட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி டெக்ஸ்சர் இருக்க மாதிரி பேண்ட் வந்து இந்த தாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த கசங்கிறது அயன் பண்ணுறது எனக்கு பிடிக்காத வேலை, அதெல்லாம் பண்ண தேவையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சூப்பர் பேண்ட் கிடச்சிருக்கு. இது கூட எக்கச்சக்கமான டாப்ஸ் வந்து நம்ம பேர் பண்ணலாம், எது போட்டாலும் அழகாக இருக்கும். அதான் மெயின். அண்ட் இந்த டாப் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டாப்ஸ் ஃப்ரம் மிந்த்ரான்னு ஒரு ஹால் போட்டிருந்தேன். அதில் காட்டின டாப் தான் அது. நான் அப்போ போடாமலே வச்சுருந்தேன். இதுக்கு எனக்கு சூட் ஆயிடுச்சு. சூப்பர். ஸ்கூல்ல இருந்து ஒருத்தி வந்துட்டா பாருங்க, திரு. இதுதான் என்னோட தேர்ட் அவுட்ஃபிட். ஒரு பாடிகான் ட்ரெஸ் மாதிரி அண்ட் இதில் ஜிப்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்மையான ஒரு ப்ளூ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரு விஷயம்னா வந்து பூகாக்ல வெயில் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. அடிச்சா வெயில் பயங்கரமா இருக்கும், பேஞ்சா மழையும் பெய்யுமா. அதான் நான் இதை யோசிக்கிறேன், இது என்னைக்கு போடலாம் அப்படின்ட்டு. சஃபாரி வெல்ல கூட்டு போயணும், இதெல்லாம் தூக்கி போட்டு நடந்துவாங்க. ஏன்? ஓ, அவ்வளோ ஒரு வக்கரமா உங்களுக்கு? பனிஷ்மெண்டா? எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கா? இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னைக்கு போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கண்டுபிடிக்கிறதுனால. யா. ஸோ இதுதான் என்னோட ஃபோர்த் அவுட்ஃபிட். ஸோ இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் துபாயில் வாங்கியிருந்தேன். அவசரமாக அள்ளி போடுன்ட்டு இதெல்லாம் வந்து சம் 20 dirhamsக்குள்ள தான், ஒரு 400 to 500 தான். இவ்வளோ குவாலிட்டி. ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயே வந்து நீங்கள் 800 தான் ஒரு பேண்ட் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குற ரேட்டே இருக்கும். 500க்குலாம் இருந்தால் இந்த குவாலிட்டி வந்து வாங்க சான்ஸே கிடையாது. நான் டக்குன்னு இது எடுங்க இது எடுங்கன்னு வந்து துபாயில் பேய் மாதிரி ஷாப்பிங் பண்ணேன். அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஷர் தான் இந்த பேண்ட். இந்த பேண்ட்டுக்கு மேட்சாக என்ன கலர் போடலாம் அப்படி யோசிச்சு பார்த்தேன். லைட் பிங்க் எது போடாலும் செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணல. அப்போ தான் சரி ஒயிட் கலரில் ஒரு டாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு சம் 180 நம்ம தான் இந்த டாப்பு மிந்த்ராவில் வாங்கினேன். செம்மையாக எனக்கு செட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுதான் என்னோட 5th ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே
வெனிஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு, மண்டோலா ரைட் மாதிரி வாட்டர் டாக்ஸி ஒன்று வச்சிருக்காங்க. பர்டிகுலரா அதுக்குன்னே வந்து இந்த ட்ரெஸ்ஸை நானும் மம்மி எடுத்து வச்சோம். இது வந்து துபாயில் நான் வந்து வாங்கினது தான். அப்படியே வந்து இந்த ட்ரெஸ்ஸும் வந்து 500க்குள்ளதான் இருக்கும். செமையா இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. ஆமா, மோனிகா அந்த ட்ரெஸ். ஆக்சுவலா மோனிகா ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ட்ரெஸ் வாங்கிட்டேன். எப்படி இருந்தாலும் மோனிகானாலதான் இந்த ட்ரெஸ் ஃபேமஸ் ஆச்சு. இந்த ட்ரெஸ் போட்டாங்க அதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். சரி, மோனிகா நீ வாங்கினால அது ஃபேமஸ் ஆச்சா, மோனிகானால ஃபேமஸ் ஆச்சா? நான் ஃபேமஸ் ஆச்சான்னு பேசல, நான் மோனிகா ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். பட் மோனிகானால இந்த ட்ரெஸ் ஃபேமஸ் ஆச்சு. இந்த ட்ரெஸ் போட்டாங்க. மோனிகா அங்க போய் ஆடலாம். மோனிகா நீ எடுத்து கொடு. அதுக்கும் ரொம்ப சண்டைக்கு வரும். நான் தான் எடுத்து தருவேன். துபாயில உங்களுக்கு யார் எடுத்து கொடுத்தான்னு கேட்கும். எங்கள் அம்மா பார்த்தீங்களா, பேத்திக்கு ஸ்பெஷலாக சாப்பாட்டை போட்டு ஏதோ மசாலாலாம் போட்டு முட்டையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னம்மா இது? தாய் செஞ்ச தாய்லாந்து ஃபுட். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்க. அந்த மசாலாலாம் மிச்சம் மீதி இதெல்லாம் போட்டு பிசைச்சு பார்க்கவே ஒரு டெம்டிங்கான ஒரு சோறு. எனக்கு 2 வாய் கொடுங்க. எங்கள் அம்மாவே வித்தியாசமாக என்னமோ செஞ்சு கொடுத்தா. அது மேலே மைனஸு, கெச்சப்பு, அதுக்கப்புறம்னா ஆரிகேனோவா, ஏதோ மிக்சடு ஹெர்ப்ஸ், ஆரிகேனோ எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்பு அடிக்கிறேன் என் புள்ள. மைனஸ் எல்லாம் சாப்பிட்டா என்ன சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸோ இதுதான் என்னோட எத்தனாவது ட்ரெஸ்ஸு தெரியல, 5th நினைக்கிறேன். 5th ட்ரெஸ். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பீச் ட்ரெஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரிப்லேயே இதான் வந்து கரெக்டான பீச் ட்ரெஸ் நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றெல்லாம் வந்து நான் ரேண்டமாக சும்மா ஏதோ ஒன்று வாங்கின மாதிரி இருக்குது. ஸோ இது என் ரொம்ப ஆசைப்பட்டு நான் இந்த மாடல்லே வந்து ஒரு கார்ட் செட் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அதான் வாங்கணும்னு நினச்சேன். பட் அது வந்து சம் thousands வந்து இருந்துச்சு. 1000 ரூபா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படி யோசித்தேன். 1200 என்னமோ, ஓகே, இல்லை 1500 என்னமோ, சாரி, ஓகே 1500 சம்திங் இருந்தது. 1500 ரூபா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குமா அப்படி யோசிச்சுட்டு இது நான் கண்டுபிடிச்சேன். சார் இது பிலோ 800. அதே மாதிரி சேம் அதே மாதிரி இந்த பார்டர் எல்லாமே அந்த கார்ட் செட்லேயும் இருக்கும். இதுவும் அதே மாதிரி இருக்கும். நான் இது வாங்கிட்டேன், இன்னும் மச் பெட்டர். ஸோ இந்த டாப் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து என்னோட 7th ட்ரெஸ்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் ஒன்று கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்கு வந்து போட்டுருவேன். நாங்கள் 6 நாள் இருக்கிறதுனால 6 நாளுக்கு 6 ட்ரெஸ் தேவைப்படும். இது வந்து என் பழைய ட்ரெஸ் வீட்டில் இருக்கதே. இது 2 நான் வந்து இந்த பேண்ட் அண்ட் அந்த டாப்போட மேட்ச் பண்ணி உள்ள போனால் போதுன்னு இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிச்சு. ஆமாம் ஆமாம். சரசு ரொம்ப டயர்டாயிட்ட போல. இல்லவே, பாத்திரம் வளர்க்கணா டயர்டாகும், கூட்டினா டயர்டாகும், தூங்குனா ரொம்ப டயர்டாகாது, சாப்பிட்டா ரொம்ப டயர்டாகாது, அதெல்லாம் உனக்கு டயர்டே ஆகாது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாமே வந்து அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சரஸ் எப்பயுமே ட்ரெஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, பிள்ளைங்களுக்கும் சரி. அது அந்த வைப்ரண்ட் ஃபீலுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்ச் எடுக்கிறதுல ஒரு பெரிய காஸ்டியூம் டிசைனர். நம்ம சேனலோட காஸ்டியூம் டிசைனரே இவங்க தான். நம்ம வந்து பிளான் பண்ணபடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு ஃபூகாக் டிரான்சிட் வந்து சிங்கப்பூரில், அங்கே தான் கனெக்டிங் ஃப்ளைட்டு. சிங்கப்பூரில் வந்து 10 hours லே வருங்க. நம்ம 4:30க்கு இறங்கிடுவோம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஈவினிங் 4:30 தான் ஃப்ளைட். அதுவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சாங்கி ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, அதை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது. பட் அங்கே சுற்றினோம்னா நம்ம பர்ஸெல்லாம் அவங்க கிழிச்சு டர்ன்னு தொங்க விட்டுருவாங்க. அங்கே ஃப்ரீ இதுவும் நிறையா இருக்கு இல்லைப்பா. ஆனால் நீங்கள் ஃப்ரீ எல்லாம் கேட்க மாட்டீங்க, எது எக்ஸ்பென்சிவாக தான் கேட்பீங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சாங்கி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து சிங்கப்பூர் ஃப்ரீ டூர் ஆர்கனைஸ் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல. இந்த மாசம் வந்து சென்டோசா வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஈவினிங் 7:30 தான் சென்டோசா டூரு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், சிங்கப்பூர் ஹெரிட்டேஜ் டூருன்றத ஃப்ரீயா கல்ச்சர். அது நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெருசா ஐடியா இல்லை சிங்கப்பூரை பற்றி. அதனால இந்த டூர் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதை நான் புக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக என்னை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போன்னு என்னை வந்து ஒம்பளுத்துட்டு இருக்கு. அதையும் அப்படியே டாவா கூட்டு போய் காட்டிட்டு இதான்ப்பா உங்க சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடல. அவளுக்கும் அந்த பக்கெட் லிஸ்ட்ல கொண்டு வந்துடலான்றத அந்த பிளான் நான் வச்சிருக்கேன். நம்ம இன்னொரு கண்ட்ரி போறோம்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூர்ல நம்மளுக்கு லே ஓவர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரீ டிரான்சிட் விசா வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஃப்ரீயா வந்து ட்ரிப்பும் நம்மள வந்து கூட்டிட்டு போறாங்க ஏதாவது ஒரு ஏரியா ஆஃப் சிங்கப்பூருக்கு. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம வந்து இதை புக் பண்ணணும். ஸோ 1 month முன்னாடியே நாங்கள் வந்து ப்ரியராக அதை புக் பண்ணிட்டோம். இதோட டீட்டெயில்ஸ் என்ன, நாங்கள் போனோமா இல்லையா என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த விளாக்ல. ஏன்னா அப்படி சொல்கிறோன்னா, நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் எங்களை அலோவ் பண்ணுறாங்களா, இமிகிரேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு அங்கே போய் ஷேர் பண்ணால் தான் புரியும்.
இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இது ஏர்லைன் இருக்காங்களே அவங்க வந்து எங்களுக்கு வந்து செக்இன் பேக் வந்து கொடுக்கணும். இப்போ வரைக்கும் அது கேபின் பேக்காக தான் இருக்கு. அவங்க அடுத்தும் நாங்கள் ஸ்கூட்டில் தான் போகிறோம், அதனால எங்களுக்கு செக்இன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெட்டர். இல்லைன்னா வந்து அந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு அந்த ஃப்ரீ ட்ரிப் போகிறதுக்கு. ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக போனோம்னா உங்களுக்கு அதை நாங்கள் நிச்சயமாக டீட்டெயில்டாக சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம். அண்ட் நீங்களும் ஃப்ரீ சிங்கப்பூர் டூர் எங்களை மாதிரியே என்ஜாய் பண்ணலாம். ஸோ டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.